ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டுக்கு டேபில் எப்படி வெப்சைட்டோட நேமும் ஐகானும் கொண்டு வரது அப்படின்ற கோடிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் நான் HTML டிசைன் பண்ணியிருக்கேன். இது ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங்க்கும் இதே கோடிங் தான். அதுக்கு என்னுடைய இதுதான் ஹோம் பேஜ் டிசைனிங். இந்த ஹோம் பேஜ் நோட் பேடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஹெட் டேக் இந்த ஹெட் டேக்குள்ள நீங்க ஒரு 2 லைன்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணணும். அந்த 2 லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் டேக் அண்ட் லிங்க் டேக். டைட்டில் டேக்ல உங்களோட வெப்சைட் நேம் கொடுத்துக்கோங்க. இதுதான் இந்த 2 லைன்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டில் டேக்ல என்ன வெப்சைட் நேம்னா என்னோட வெப்சைட் நேம் கொடுத்து டைட்டில் டேக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்னொரு லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் டேக். லிங்க் டேக்குள்ள ஐகான் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டு அந்த ஹெச் ரெஃபரன்ஸ் இமேஜுக்கு ரெஃபர் பண்ணணும். என்னன்னா இமேஜ் ஃபோல்டருக்குள்ள நான் அந்த லோகோவோட டிசைனை சேவ் பண்ணியிருக்கேன். லோகோ இமேஜை நம்ம ரெஃபரன்ஸில் இன்க்ளூட் லிங்க் பண்ணணும். இந்த 2 லைன்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களோட வெப்சைட் டேபில் நேமும் ஐகானும் வந்துடும். இப்போ நம்ம செக் பண்ணலாம். index.html இருக்கிறது இப்போ நம்மளோட வெப்சைட்டும் அதோட ஐகானும் வந்துடும். That's all for today, friends. Thank you.